வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நடிகை, இயக்குனர் என்று 2 விதமான தொழில்களில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டவர்தான் நடிகையும் இயக்குனருமான லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள். லட்சுமி ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருக்கும் முதலில் ஞாபகம் வருவது ஒரு வசனம். அது என்ன வசனம் பார்த்தீங்கன்னா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க சின்ன திரையில ஒரு நிகழ்ச்சியில சொல்லிட்டாங்க. அது அந்த அளவுக்கு பிரபலம் அடைந்தது, அவர்களையும் பிரபலமடைய வைத்தது. அந்த வார்த்தையை வைத்து நகைச்சுவை காட்சிகள் நிறைய எடுக்கப்பட்டன. அந்த வார்த்தையை வைத்து பாடலும் எடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வசனமான என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா என்ற அந்த வசனத்திற்கு சொந்தக்காரரான திருமதி லட்சுமி நாராயணன் அவர்கள் 1965ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி கேரள மாநிலம் பாலக்காட்டிலே ஒரு தமிழ் பிராமண குடும்பத்திலே பிறந்தவர். இவங்க ஓமன் நாட்டில் மஸ்கட்ல ஒரு பெரிய வியாபாரியா இருந்தாங்க. 1992ல இருந்து 2001 வரைக்கும் ஒரு 9 வருஷம் வரைக்கும் அந்த நாட்டில் தான் அவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிகராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. தன்னை ஒரு நடிகையாக மக்கள் முன்னால் பதிவு செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணாங்க. அப்படி முடிவு பண்ணவும் தான் முதலாக மலையாளத்தில் சக்கரமுத்து அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சி நடித்தாங்க. அதுக்கப்புறம் கருப்பழனியப்பன் அவர்கள் இயக்கிய பிரிவோம் சந்திப்போம்ன்ற ஒரு படம். அந்த படத்தில் சினேகாவுக்கு அம்மாவா நடிச்சாங்க. அதில் நல்ல நடிப்பு, அந்த படமும் வெற்றி அடைஞ்சது. அதுலேருந்து தமிழில் அதுதான் அறிமுகம் அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அவங்களுக்கு அம்மா வேடமும் பல விதமான கதாபாத்திரங்கள்லாம் கிடைச்சிது. குணச்சித்திர வேடங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு. தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு எல்லா படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நடித்த படங்களெல்லாம் கரெக்டாக இவங்களை தனிமையாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவருடைய நடிப்பு சிறப்பாக இருக்கும். நகைச்சுவை அம்மாவாகவும் நடிச்சிருக்கிறாங்க, அதில் சீரியஸான அம்மாவும் நடிச்சிருக்கிறாங்க. மிஸ்கின் இயக்கிய யுத்தம் செய்கிற படத்தில் பழிவாங்கும் அம்மாவாக நடிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா விதமான அம்மா கேரக்டரிலும் நடித்தவர்கள் தான் இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள். சினிமாவில் தான் நிறைய நடிச்சிருக்காங்க, பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலும் சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது ஒரு 1500 எபிசோட் நடத்தினாங்க. அப்படி நடத்தி அதுல உருவான அந்த வசனம் தான் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா அப்படிங்கிற வசனம். சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதுல பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. எல்லா குடும்பத்தாரிடமும் அவர்கள் பழகிய ஒரு பெண்மணியாக மாறிவிட்டார். அவரை தெரியாத ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பிரபலம் அடைய வைத்தது அந்த டிவி தொடர் நிகழ்ச்சி. அப்புறம் இவங்க படத்தை இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஆரோகணம் அப்படிங்கிற ஒரு படத்தை முதல் இயக்குனாங்க. அதுக்கப்புறம் நெருங்கி வா முத்தமிடாதே அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்தாங்க. இது ஒரு 4-5 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் அவங்க ஆரம்பத்தில் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 150 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் இருந்தாலும் நிறைய படங்களில் நடித்திருக்கின்றார். இப்படி படங்களிலும் சின்ன திரையிலும் தன்னை ஒரு தனி முத்திரை பதித்த நடிகையாக அனைத்து ரசிகர்கள் முன்னாலும் தன்னை பதிவு செய்து கொண்டவர் தான் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் பிறந்த இந்த டிசம்பர் 29ஆம் தேதியை ஒரு தைரியமான பெண்ணின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.